வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜனவரி 13, அதாவது குடும்ப அமைதி. அது என்ன அப்படின்னா, ஞானத்திற்கான வழி குடும்ப அமைதி தான். இப்போ ஒருத்தவங்க பெற்ற ஞானத்தை சோதிக்கணும் அப்படின்னா, அவங்க குடும்பத்தில் இருக்கிற அமைதி மூலியமாக தான் அதை சோதிக்கலாம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி என்னால் செய்ய முடியும், அதை ரன் பண்ணி மேலே நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்கிற அளவு ஒரு தகுதிங்கிறத தாண்டி ஒரு தன்னிலை விளக்கம் நமக்கு வந்துருச்சு, நம்மளால் முடியுங்கிறத ஐ கேன் டூன்னு நம்ம நினச்சிட்டோன்னாவே நமக்குள்ளே நம்மளை உணர்ந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ குடும்பம் சார்ந்து இருக்கும்போது ஆன்மீக ஈடுபாடு நமக்கு, இப்போ வெளியிலே நம்ம மனவளக்கலையில் தொண்டோ மற்ற இதெல்லாம் போகும்போது, குடும்பம் சார்ந்து இருக்கும்போது நம்ம குடும்பத்தையும் பார்த்து தான் நம்ம வெளியில் போக முடியும் இல்லைங்களா. முதல்ல தனி மனித அமைதியிலேருந்து குடும்ப அமைதி வந்து தான் உலக அமைதின்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்கார். அப்போது நம்ம தனி மனித அமைதி அப்படின்னா நம்ம தன்னிலை விளக்கம் பெற்றால் மட்டும் இல்லை, அதுபடி நம்ம வாழ்கிறோமா, நம்மளோட நம்ம எங்கேருந்து வந்தோம், எதுக்காக வந்தோங்கிறத உணர்ந்து நம்ம எப்போவும் சொல்லிகிட்டே இருக்கிறது தான். அந்த அமைதி நிலவணும் அப்படின்னா நமக்குள்ளே நம்ம தவம் பண்ணும்போதெல்லாம் சொல்கிறோம், நம்முள்ள அமைதி நிலவட்டும், மெய் சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும். அப்போ அந்த அமைதி நமக்குள் வந்து விட்டதா, அதுதான் நம்ம முதல்ல ஆராய்ச்சி பண்ணோம். அது நமக்குள்ளே நல்ல பயிற்சி பண்ணி தற்சோதனை பண்ண அந்த அமைதி நிலை நம்மளை அறியாமலே நமக்கு வரும். அப்போ பொதுவாகவே மனவளக்கலைக்கு முன் வந்ததை விட மனவளக்கலைக்கு பின் நமக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நிறையா வந்திருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அப்போ அந்த மாற்றங்கள் குடும்பம் சார்ந்தும் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நம்ம வாழ்த்து கொடுக்குறோம், நிறைய விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து போகிறோம். குடும்பம்னாவே நம்ம என்ன சொல்கிறோம், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகமாக தானே. ஸோ அந்த 3 நமக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக விட்டு கொடுத்து போவோம். அப்போ அந்த குடும்ப அமைதியில் குடும்பத்தில் பிணக்கு வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய தன்மை, அந்த பக்குவம் நமக்கு வந்துடுச்சு இல்லைங்களா. அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நம்ம டாலரேட் பண்ணி நம்மளால் ஈஸியாக மேக்கப் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். அதனால் தனி மனித அமைதியிலிருந்து தான் குடும்ப அமைதி வரும். நம்ம அமைதி அடைஞ்சால் தான் குடும்பத்தில் என்ன வந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வருவோம். அப்போ அங்கேயும் அமைதி நிலவும். அப்போ குடும்ப அமைதி வரும்போது சுற்றம் ஊர் அப்படியே வரிசையாக உலக அமைதி. அப்போ ஒவ்வொருத்தருமே நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும், உதாரண புருஷர்களாக இருக்கணும். முன்னால் நம்ம இருந்திருக்கலாம், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு கோவம் வரும், நம்ம சண்டை போட அந்த மாதிரி. இப்போ நம்ம எல்லாமே தெரியும், இது ஏன் வந்தது, இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை செயல்படும் பொழுது நம்மளுக்குள்ளே ஒரு அமைதி நிலவும் இல்லைங்களா. அப்போ அந்த குடும்பம் ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது சண்டையே வந்தாலும் நம்ம அதை கண்டு ஒதுங்கிடுவோம். அப்போ அந்த சூழல் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு நாள் 2 நாள் அவங்க சொல்லுவாங்க, 3ஆவது நாள் திருப்பி சொல்லும்போது அவள் அமைதியாகிட்டா, நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி வீட்டில் ஒய்ஃபும் அப்படி தான், கணவர் அந்த மாதிரி போயிட்டாருன்னா ஓகே, அவங்களுக்கு ஏதோ புரியுது அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமலே நம்ம உணரக்கூடிய ஒரு தருமை வந்துடும். அப்போது அந்த டைம் அது ஒரு குடும்ப அமைதி அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இவங்க இவ்வளோ தூரம் அமைதியாகிட்டாங்களே, நம்ம பேசினது தான் தவறோ அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு வரும். சரிங்களா. அதுதான் நம்ம என்ன அப்படின்னா அந்த அமைதி நிலை. அது நமக்கு மட்டும் இல்லை, சுற்றம் சார்ந்தும் வரும், நண்பர்கள் சார்ந்து வரலாம், நம்மளோட விரோதிகளாக இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த அக்செப்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதை தான் மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தன் ஞானம் நல்லா பெற்றுட்டான் அப்படின்னா அவன் குடும்ப அமைதியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். குடும்பத்தில் எவ்வளோ தூரம் அந்த அமைதி நிலவ ஆரம்பிக்குதோ அந்த அளவு அவன் ஞானத்திற்கான வழியை நோக்கி போய் கொண்டு இருக்கிறான். ஞானம் அடையும் முயற்சியில், அதாவது இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா, மகரிஷி அழகாக சொல்லுவான், எந்த அளவு அவரோட அந்த பயிற்சி முறைகள்லையாகட்டும் மற்ற எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுட்டு நம்ம செஞ்சிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளும் ஒரு விதமான ஞானி தான். ஏன்னா அந்த முறையை நம்ம பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த வாழ்க்கையில் அவர் என்னென்னா அவர் வாழ்ந்து காட்டிய மகான். அதே மாதிரி அந்த லைஃப்பை ஃபாலோ பண்ணி நம்மளும் வாழ ஆரம்பிக்கும்போது முதல்ல கடினமாக தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணும்போது, இப்போ நம்ம எப்படி இருந்தோம், நம்ம படிப்பு என்ன, நம்மளோட திறமை என்ன, அதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் அதெல்லாம் கடந்து நம்ம வரும்போது அந்த ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை, அக்செப்டன்ஸ் நமக்குள்ளே நம்மளை அறியாமல் வரும் பொழுது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு ஏற்புத்திறன் நமக்கு வந்துடும். சரி பரவாயில்ல, நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தன்மை வர 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 அது பழகிடும். அப்போ பழகும் பொழுது நமக்குள்ளே நம்மளை அறியாமலே ஒரு தன்மை நம்மளுக்குள்ளேயே ஒரு தன்மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும்.
அப்போ நம்மளோட கேரக்டர் வைஸும் சரி நம்ம வந்து இன்னும் நம்ம அதிகமாக மாறிக்கிட்டே இருப்போம். அப்போ நிறைய விட்டு கொடுக்குற ஒரு தன்மை நமக்கு வரும், நிறைய சகிச்சு போகக்கூடிய ஒரு தன்மையும் நமக்கு வரும். சரிங்களா? அதனால் இதுதான் வந்து தியாகம். நம்ம வந்து நிறைய நம்மளோட கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் சாக்ரிஃபைஸ். ஸோ லைஃப்பில் மற்றவங்களுக்காக நம்ம அப்படி விட்டு கொடுத்தா தான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அன்பும் கருணையுமா இருக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம எல்லாருமே மனவளக்கலை அன்பர்கள். கூடுமான அளவு நம்ம அன்போடும் கருணையோடும் இருக்கும் பொழுது அந்த ஞான மார்க்கம் நமக்கு சித்தி அடைஞ்சுது, அப்படி கிடச்சிருச்சுங்கிறத தாண்டியும் நம்ம அதில் கரெக்டாக போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன, அந்த அமைதி நிலை தான். அந்த அமைதியோடு நம்ம வந்து செயல்படும் பொழுது குடும்பம் சார்ந்து மட்டும் இல்லை, சமுதாயம் சார்ந்தும் உலகம் சார்ந்தும் கூடுமான அளவு நம்ம குரு எதிர்பார்த்த உலக அமைதி, அந்த சமாதானம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் கொண்டு வர முடியும். அதற்கு ஒரு உதாரண புருஷர்களாக நாம் வாழ வேண்டும். அப்போ ஞானத்திற்கான வழியை குடும்பத்தில்